ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து 7 வகையான குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன காய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். அதில் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வெந்தய குழம்பு. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15 முடிய சின்ன வெங்காயம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பூண்டும் அதே மாதிரி தான் ஒரு 15 பூண்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதையும் நான் இந்த மாதிரி நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து நான் எடுத்துகிட்டு அதை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நமக்கு இந்த வெந்தய குழம்புக்கு தேவைப்படும். இதை போட்டு வதக்கி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுதான் நமக்கு வந்து இந்த வெந்தய குழம்புக்கு நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்க போகுது. இதை வந்து நம்ம ட்ரையாக நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நல்ல அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு நல்ல சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 சேர்த்துக்கலாம். மிளகு, வெந்தயம், ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சரிசி. இதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். எண்ணெய்னா எதுவுமே விடணும்னு அவசியம் கிடையாது. வெறும் கடாயில் நம்ம இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கேன். நமக்கு அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் நம்ம இந்த குழம்பு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நல்லெண்ணெய் சூடு வந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் நான் சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ நமக்கு வெங்காயமும் பூண்டும் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம், பூண்டு ரெண்டுமே நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. கலரும் நல்ல நிறம் மாறி வந்திருக்கு வதக்கும் போதே. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பெரிய எலுமிச்சை சைஸில் நான் புளி எடுத்துகிட்டு 2 தடவையாக நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் விட்டாச்சு. இப்போ நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடுறேன். நமக்கு நல்ல பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. அப்படியே நான் வந்து ஜாரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்ல நைஸ் பவுடராக நான் வந்து திரிச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. விடாமல் நம்ம வந்து இதை நல்ல நைஸாக நம்ம வந்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு திரிச்சாச்சு. மிளகு, ஜீரகம் எல்லாமே நமக்கு முழுசாகவே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இது போட்ட உடனே நமக்கு சீக்கிரமாக நமக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் இதை வந்து கடைசியில் தான் நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 தடவை புளி கரைச்சி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் நான் விட்டுட்டு நமக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு, காரம் எல்லாமே நமக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துருவோம்.
பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு கையோடு நம்ம வந்து இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சூட்டோட. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. திக்கான ஒரு இதுக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது பொடிச்ச வெல்லம் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இது போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி காட்டும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கேஸ் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு ஆறும்போது நல்ல ஒரு திக்காக ஆகிடும். அதையும் நம்ம பார்ப்போம். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வெந்தய குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து சவுச்சவில் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து பெரிய சவுச்சவாக ஒன்று எடுத்துகிட்டு அதை நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 கை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நான் வந்து நல்ல கொலசலாக வேக வச்சுருக்கேன். நல்லா குழஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு குழஞ்சி வரணும். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இருக்கும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்ருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கூடவே ஒரு மிளகாய் வத்தலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிச்சு. பருப்பும் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இது கூட பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டு பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடணும். பொதுவாக சவுச்சவு கூட்டுக்கு வெங்காயம் போட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. இது கூட நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துகிட்டு நல்ல மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடு நான் வந்து தக்காளியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவையும் சேர்த்துக்குவோம். இந்த சவுச்சவையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம இந்த உப்பு மஞ்சள் பொடியும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையோடு நான் வந்து தண்ணியும் விட்டு நல்லா நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ நமக்கு சவுச்சவை விட வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். நமக்கு காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை வந்து நல்லா கொரகொரப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அப்புறம் அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுச்சவில் நமக்கு ஒரு 3/4 பதம் வரைக்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. தக்காளியும் நல்லா கொலசலாக வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து பருப்புமே தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சிருக்கிற பருப்பையும் இதில் விட்டுடுவோம். பருப்பு விட்ட உடனேயே நான் வந்து அரைச்சிருந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் விழுதோட கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா கொதித்து நல்லா கெட்டி ஆகிடும். நான் கெட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி மாவு கூட நான் போட்டிருக்கேன். நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம பருப்பும் போட்டிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே திக்காகிடும். நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ நமக்கு கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ லைட்டாக நமக்கு கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொதி வரணும்.
ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதமும் வந்துடுச்சு. இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறும்போது நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பிளெயின் ரைஸில் கூட நம்ம இதை போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்மளுடைய டே 1 மீல் காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய குழம்பு, அதுக்கு சைடிஷாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சௌச்சௌ கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய லஞ்ச் காம்போ. அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத டே 2க்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டே 2ல் நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு சைடிஷாக வந்து கோவக்காயில் நான் வந்து ஒரு வறுவல் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு நான் வந்து கோவக்காயை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கோவக்காய் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம வறுத்து அரைச்சி மசாலா போட போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை, உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நான் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வரணும். லைட்டாக நமக்கு நிறம் மாறியும் வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்துருவோம். இப்போ இதெல்லாம் வறுத்துட்ருக்கோம். இந்த சமயத்தில் ஒரு 4-5 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. தேங்காய் வந்து நமக்கு செவக்கணும் அப்படின்னா கிடையாது. நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம தேங்காய் போட்டாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடுறேன். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நான் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுறேன். இப்போ நான் அதே கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 6-7 பூண்டு எடுத்துகிட்டு நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம இடித்து வச்சு நம்ம சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். 2-3 செகண்ட் நான் வறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக நான் வந்து எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கோவக்காயும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு 3-4 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடுவோம். அதுலேயே நமக்கு சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிடுறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துடுறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டோம்னா நமக்கு கோவக்காய் வந்து நல்லா நமக்கு வெந்து கடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வந்து தண்ணியை விட்டு வேக வைக்காமல் தண்ணியை தெளித்து நான் வேக வச்சுக்க போகிறேன். அதனால் குறைவாக நம்ம வந்து தண்ணி விட்டாலே போதும். 2 தடவையாக நான் தண்ணியை வந்து கையில் எடுத்துட்டு நான் வந்து விட்டுட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நல்ல கோர்ஸாக நான் வந்து திரிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு இந்த அளவுக்கு கரகரப்பாக நான் வந்து திரிச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நமக்கு திரிக்கணும். விட்டு விட்டு நம்ம ஒரு 2 தடவை திரிச்சாலே போதும். நல்லாயிருக்கும், நல்லா வந்துடும்.
இப்போ நமக்கு கோவக்கால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு, 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் நமக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு. காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாவத்தல் எதுவுமே நம்ம அரைச்சி போடலை, மிளகு மட்டும் தான் கொஞ்சம் போட்டுருக்கோங்கனால நான் வந்து தனி பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காரம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்ம திரிச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இதில் போட்டுடுவோம். நல்லா உதுத்து போட்டுட்டோம்னா நமக்கு வந்து அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நம்ம கிளறும் போது ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து உதுத்து நல்லா விட்டு போட்டுக்குவோம். இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்ம இந்த மாதிரி உதுத்து போட்டனால நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலா டேஸ்ட் இதில் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லாமல் கூட நம்ம இது வந்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தனியா வேர்க்கடலை எல்லாமே நம்ம வந்து திரிச்சு போட்டிருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நான் வந்து அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட நான் கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம். குழம்பு வந்து பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சை பயிறு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துகிட்டு நான் ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஊறணும். அப்போ தான் நல்லா நமக்கு வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக வரும். நம்ம வந்து வேக வைக்கும் போது நல்லா கொலசலாக வெந்து வரணும். அப்போ கண்டிப்பாக நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சா தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஊறி வரும். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து குக்கரில் பச்சை பயிறு போட்டுட்டு இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும், மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கொலசலாக நமக்கு வெந்து வரும். அதனால நான் வந்து உப்பும் போட்டு விட்டாச்சு. இப்போ நான் வந்து மூடி வச்சுட்டு விசிலும் வச்சுக்கிறேன். நமக்கு ஒரு 5 விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பச்சை பயிறு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். 5 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி இந்த மாதிரி மாவு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிடணும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பச்சை பயிறு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து பச்சை பயிறு குழம்பு குக்கர்லேயே நான் வைக்க போகிறேன். அதனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு மிளகாய் வெத்தலையும் போட்டுக்கிறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிருச்சு, மிளகாய் வெத்தலும் நல்லா செவந்து வந்துடுச்சு. ஒரு 5-6 பூண்டு எடுத்துட்டு அதை நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இது வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துருவோம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம வெங்காயத்தோட தக்காளியும் வதக்கிட்டோம்னா ரெண்டுமே நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துடுறேன். போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுடலாம். பெரிய எலுமிச்சைப்பழ சைஸில் நான் வந்து புளியை எடுத்து ஊற வச்சுட்டு அதை 2 தடவையாக நான் கரைச்சி விட்டுக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நான் வந்து இந்த கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடுறேன். நமக்கு இதோடைய ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரணும். அதனால ஒரு 5-10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடுவோம்.
கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து பச்சை பயிறு வேக வச்சதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தாதான் நமக்கு வந்து இந்த பச்சை பயிரில் வந்து நல்ல உப்பு காரம் எல்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ நமக்கு வந்து பயிர் போட்டு லைட்டாக கொதி வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் வெட்டி சேர்த்துடுவோம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதில் விட்டுக்கிறேன். தேங்காய் விழுது போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இது விட்டதுக்கு அப்புறம் நமக்கு சீக்கிரமாவே திக்கா வர ஆரம்பிச்சிடும். அதனால கைவிடாம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டே 2 லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச பச்சை பயிறு குழம்பு, அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் கறி. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பச்சை பயிரில் மட்டும்தான் செய்யணும் இல்லை, எந்த பயிர் இருக்கோ அதை ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இதே மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பயிர் குழம்புக்கு இந்த கோவக்காய் கறி வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. டே 3ல நம்ம என்ன லஞ்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு கருவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல டஸ்ட் எதுவும் இல்லாமல் மண் எதுவும் இல்லாத அளவுக்கு நான் நல்ல ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து தான் நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். முழு பூண்டாக 2 பூண்டு எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 வரைக்குமாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. இதுக்கு அடுத்ததான் நான் வந்து ஒரு 3 வரமிளகாய் எடுத்து தனியாக நான் வச்சுருக்கேன். கூடவே நான் வந்து புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்துகிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் வந்து நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அடிகிடமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே நான் வந்து 3 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது வறுக்கும் போதே நான் வந்து அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரியணும். இது கூடவே நான் வந்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதனால் கருவேப்பிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் 2 கை அளவுக்காவது நம்ம போடணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நல்ல பொடி கருவேப்பிலையாக நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை வறுத்துக்கணும். கருவேப்பிலை வந்து நல்ல முறுமுறுப்பாக அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா செவந்து நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு எல்லாமே நல்லா செவந்து அரிசி எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதையும் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நான் நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்தது எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நமக்கு கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா சூட்டோடு நான் அப்படியே வச்சனால நல்ல முறுமுறுப்பாக இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்துருவோம். இப்போ நான் ஜாரில் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து கொரப்பாக கொஞ்சம் நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் அந்த இலை வந்து 1-2 இருக்கணும் அப்படின்னா நம்ம கொரப்பாக கூட நம்ம திரிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நான் தண்ணி விடாமல் திரிச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து திரிச்சாச்சு. நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இலை வந்து முழுசாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிளகா வெத்தலும் நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து விட்டுருக்கேன். 2 நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதே இது நீங்கள் தனியாக நல்லெண்ணெய் மட்டும் விட்டு
செய்யலாம், இல்லை குக்கிங் ஆயில் விட்டு கூட நம்ம செய்யலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 2 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. ஜீரகமும் வெந்தயமும் நல்லா செவந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும், பூண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம். நான் வந்து தக்காளி விழுது எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியே போதும். 2 தக்காளியை கட் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி அரைச்ச விழுதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நமக்கு வெங்காயம் பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தக்காளி விழுது விட்டு நல்லா கொதிச்சிட்டு இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து புளியும் கரைச்சி வச்சுட்டு நான் வடிகட்டி வச்சு ஏன்னா புளியோட துகள்கள்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால நான் வடித்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கோங்கிறதுனால நான் இது வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து கரைச்சி விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பொடி வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடி போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நான் இதை விட்டுடுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த கருவேப்பிலை பொடி போட்டதுக்கு அப்புறமா நல்லா நமக்கு வந்து ஒரு கொதிக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு வாசனை இறங்கி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் கலரே நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இன்னும் நமக்கு கொதிக்கும் போது நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியும் வந்துடும். ஒரு கொதிக்க விட்டுடுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நேரமும் நல்ல நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு நம்ம கருவேப்பிலைலாம் பொடி பண்ணியிருக்கனால கலரும் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. வாசனையே நமக்கு வந்து சாப்பிட தூண்டும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ளேவர் வந்து. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துடுறேன். நமக்கு இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் இறங்கிச்சுன்னா கேட்கவே வேண்டாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது எல்லாமே நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையோட நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த சமயத்தில் சின்ன துண்டாக ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்புடைய டேஸ்ட்டே நமக்கு அப்போ தான் நல்லா தெரியும். காரம் புளிப்போடு நமக்கு அந்த லைட் ஸ்வீட்னஸோடு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ரைஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே கருவேப்பிலை பூண்டு குழம்பு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காக நமக்கு ஆயிடுச்சு ஆற. அதுக்கு சைடிஷாக நான் வந்து இன்றைக்கி அப்பளம் தான் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு அப்பளம் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சூடான சாதம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் விடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு இருக்கும் அப்படியே நம்ம திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டாலே போதும். நல்ல காரம் புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு. கருவேப்பிலைனா நம்ம வந்துட்டு அரைச்சி போட்டுக்கிறதுனால வறுத்து அரைச்சி போட்டுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்குனா கருவேப்பிலை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கோங்கனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நம்மளுடைய பூண்டு கருவேப்பிலை குழம்பு சாதம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ போகலாம் வாங்க.
டே 4ல் நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காய காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்த்துக்கணுன்னாலும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக 7-8 பூண்டு எடுத்துகிட்டு அதையும் நான் நல்லா உரிச்சிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சின்ன சைஸில் நான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் நம்ம எப்போவுமே குழம்புக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு நான் புளி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் குறைவாக தான் நான் வந்து புளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளியும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துகிட்டு அது வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வெந்தயம், கூடவே 2 மிளகாய் வத்தல், 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம வந்து பூண்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு வாசனை வரணும், கொஞ்சம் கண்ணாடி பதமும் நமக்கு வரணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நான் இதை வந்து வதக்கி விட்டுடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து வதக்கி விட்டாச்சு. நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதி நம்ம சேர்த்துருவோம். இப்போ நான் வந்து தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர், இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே நமக்கு வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கும். அதனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நான் வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து புளியையும் 2 தடவையாக கரைச்சிட்டு அதையும் இதில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நமக்கு இந்த புளியோடைய ரா ஸ்மெல்லும் போகணும். அதனால நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரா ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து அரிசி மாவு கரைசல் எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவையும் நம்ம வந்து குழம்புல சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரிசி மாவையும் குழம்புல சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு விட்டுருக்கோம்னால சீக்கிரமாக நமக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். குழம்பு அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் திக்கான ஒரு இதுக்கு இருக்கணும். திக்கான பக்குவத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும்னால நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல கெட்டியான ஒரு பதம் வரணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து வாசனைக்காக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயமும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா திக்காக ஆயிடுச்சு. நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கேரட் போட்டு கறி பண்ண போகிறேன். இந்த குழம்புக்கு இந்த கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு அவரைக்காய் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரே ஒரு கேரட்டும் எடுத்துகிட்டு பொடிசாக நான் தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அவரைக்காய் கேரட் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நினைக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிண்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அவரைக்காய் கேரட் 2த்தையும் நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா நான் வந்து கிளறி விட்டுக்கிறேன்.
தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணியும் விட்டுடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு இது நல்லா நமக்கு வந்து வேகணும். அதனால நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வந்து வேக விட்டுடுவோம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷமா வெந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம விட்ட தண்ணி வந்து நமக்கு பாதி அளவுக்கு வத்தி வந்துருச்சு. அவரைக்காயும் கேரட்டும் பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா நான் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் இதை வந்து மூடி வச்சிடுறேன். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு 5-6 துண்டு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துருவோம். இது கூட ஒரே ஒரு மிளகாய் வத்தல் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். நல்ல பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்ல கொரப்பாக நான் இதை வந்து திரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்ல கொரப்பாக நான் இந்த அளவுக்கு திரிச்சிருக்கேன். பார்க்கும்போதே தெரியும். தேங்காய், மிளகாய் வத்தல், ஜீரகம் இந்த 3மே நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கணும். இதை அப்படியே வச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவரைக்காயும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நான் இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துருவோம். இப்போ நான் வந்து தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. நமக்கு இந்த தேங்காயோடு நம்ம வதக்கும் போது இந்த தண்ணியும் வற்றி நல்லா ட்ரை ஆகிடும். அதை ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் நல்லா நமக்கு தண்ணி வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன். சூட்லேயே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய கார குழம்பு. அது போட்டு நான் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக அவரைக்காய் கேரட் போட்டு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு இந்த அவரைக்காயும் கேரட்டும் போட்டு கறி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். டே 5ல நம்ம பார்க்க போகிறது பருப்பு குழம்பு. அதுக்கு நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பருப்பு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நமக்கு கடுகு வெடிச்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இந்த வெங்காயம் வதக்கும் போதே நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். உப்பை போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும். வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. உப்பு போட்டனால அடியில் ஒட்ட ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4 பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க மாட்டோம். தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இருக்குங்கிறனால நம்ம வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். நான் வந்து நல்ல பெரிய பெரிய தக்காளியாக 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு 3 கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 3 கை அளவுக்கு பாசி பருப்பை எடுத்துட்டு
அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு நான் வந்து குக்கரில் வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து வரணும். அப்போ தான் நமக்கு இந்த பருப்பு குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொடி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் நம்ம வந்து போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதுவும் நல்லா நமக்கு ஒரு கொதி வரணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். காரம் லைட்டாக தான் நமக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக இருக்காது. கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து போடுறேன். போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போட்டு நல்லா நமக்கு வந்து ஒரு கொதி வரணும். கொஞ்சம் கெட்டியான ஒரு பதமும் வரணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ நமக்கு வந்து கொதி நல்லா வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துருவோம். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்மளுடைய மணக்க மணக்க பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு குழம்பு வந்து பாசி பருப்பு போட்டு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஒரு கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நல்ல ஒரு கொதி வரும்போது நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதி வந்து நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துடுச்சு. இன்னும் நமக்கு ஆறும்போது நல்ல ஒரு பதம் மாறும். அதனால் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு நம்ம வந்து ஒரு கறி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பருப்பு குழம்புக்கு தொட்டுக்க வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் கறி தான் பண்ண போகிறேன். நல்லா இப்படி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய கேரட்டும் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பெல்லாம் செவந்து வந்துடுச்சு. கடுகும் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இதில் 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து நான் வந்து போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பீட்ரூட்டும் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுவோம். இந்த மாதிரி வதக்கி விடும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நமக்கு தண்ணி எல்லாம் வற்றி வந்துடுச்சு. ஆனால் நமக்கு நல்லா வெந்து வரணும். அதனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம துருவி தான் எடுத்துருக்கோங்கனால சீக்கிரம் நமக்கு வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. பீட்ரூட்டும் சரி கேரட்டும் சரி நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் வத்திடுச்சு. நான் வந்து பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்துட்டு அதை நான் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கை அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 கை அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டு நல்லா நான் எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதை நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம எந்த கறிக்கு வேணாலும் இதை போடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக உட்காந்து மிக்சியில் நம்ம வந்து
அரைக்காமல் இந்த பொடியை மட்டும் போட்டாலே போதும். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்ல ஒரு காரமாகவும் இருக்கும். வேணும்னா நம்ம இதில் லைட்டாக வெள்ளை எள்ளு கூட நம்ம வறுத்துட்டு அதையும் நம்ம வந்து இதை மாதிரி திரிச்சு ஒரு பாட்டிலில் வச்சுட்டோன்னா நம்ம எந்த கறி கூட்டு எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் கேரட் கறி ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். டே 5 லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு, அதுக்கு சைட் டிஷ்ஷாக பீட்ரூட் கேரட் கறி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக ஆயிடுச்சுன்னு. ஆற நல்ல நமக்கு வந்து கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டே 6 பார்க்க போகிறோம். டே 6ல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். அதுவும் நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு இல்லாமல் வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து 2 கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறி இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நான் வந்து தண்ணியை வடியை வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஒரே தடவையாக நான் அரைச்சிட போகிறேன். ஏன்னா நான் பெரிய ஜாராக எடுத்துருக்கனால ஒரு இதுலேயே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு நான் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நான் சேர்த்துடுறேன். இப்போ இதை வந்து நல்லா கொரப்பாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். பருப்பு வந்து 1-2 இருக்கணும். மிளகாய் வத்தல் நல்லா அரைஞ்சிருக்கணும். நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு தண்ணியே சேர்க்காம தான் நான் வந்து அரைக்கிறேன். உங்களுக்கு சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் சும்மா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. கரகரப்பாக இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். தண்ணியே நான் விடலை, அப்படியுமே நல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டினது எல்லாத்தையுமே நான் வந்து சுற்றி வர நான் ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. 2 உருண்டை நான் வந்து தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கரைச்சிட்டு கடைசி குழம்புக்கு நம்ம வந்து இதையே நம்ம வந்து விட்டோம்னா நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதம் வந்துடும். அதுக்காக தனியாக நான் இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் தட்டு வச்சாச்சு. தண்ணி விட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இங்கே இதில் வச்சுட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நமக்கு வந்து வேகிறதுக்காகவும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை வந்து வெந்துட்டுருக்கு. நான் பக்கத்துலேயே நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எந்த குழம்பு செஞ்சாலும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு நல்லெண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கடுகு எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்துகிட்டு அது 2 தடவையாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துருவோம். புளி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். இதுக்கு அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னுடைய பொடி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு. இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 15 நிமிஷம் வெந்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆற வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்தது எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா நான் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த உருண்டையையும் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சதை நான் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நமக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு, ஆனாலும் நமக்கு வந்து அந்த காரம் புளிப்பு எல்லாம் நமக்கு இதில் வந்து இறங்கி வரணுங்கிறதுனால இதை அப்படியே நான் இதில் போட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ நான் இந்த 2 உருண்டை தனியாக வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இந்த பிளேட்டில் விட்டுட்டு இந்த உருண்டையை நான் இதை அப்படியே நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து தனியாக எந்த மாவும் விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த உருண்டையில் உள்ள மாவே நம்ம விட்டோன்னா நல்ல திக்காக ஆகிடும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு துவரம்பருப்பு போட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு திக்கான ஒரு பதம் வந்துடும். அதனால் நான் இதை வந்து இப்படியே நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ நான் வந்து பருப்பு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிக்சிலையும் நான் கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வரணும். வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வந்து வாசனைக்காக கொத்தமல்லி தழையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு. வெங்காயம் பூண்டு இல்லாமல் இதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த குழம்பும் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் பருப்பு மட்டும் ஊற வச்சாலே போதும். இந்த பருப்பு ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்லேருந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி. இன்ஸ்டண்ட்டான இந்த பருப்பு உருண்டை குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடுவோம். இதுக்கு சைடிஷாக வந்து நான் செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டாணியும் போட்டு வெங்காயம் பட்டாணியும் சேர்த்து நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசால் கறி பண்ண போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கா 4 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதை வந்து நான் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கையாலேயே நான் வந்து பிச்சு எடுத்துக்கிறேன். இவ்வளோ கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ நான் வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும். வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் வந்து உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து பொடியை போட்டுட்டு நல்லா நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் பச்சை பட்டாணி நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துருவோம். நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி நம்ம வந்து போட்டுக்குவோம். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்ல ரோஸ்ட்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து கேப் விட்டு நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் நல்ல நமக்கு அந்த எண்ணெய் வந்து பட்டு நல்ல நமக்கு ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தனால நான் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து விட்டு கிளறி ரெடி பண்ணியாச்சு. இதோட நான் கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய வெங்காயம் பட்டாணி போட்ட உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
நம்மளுடைய டே 6 லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் நெய் விட்டுட்டு நான் வந்து உருண்டை குழம்பு விட்டுருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சிட்டு பக்கத்தில் உருளைக்கிழங்கு கறி. இதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கவே முடியாது. இந்த உருண்டை குழம்புக்கு உருளைக்கிழங்கு கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டே 7க்குள்ளே லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து 7-8 துண்டு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் அரை மூடி தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு பொடிசாக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் 3, 1 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய், மிளகாய் வத்தல், ஜீரகம் எல்லாமே நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கணும். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான க்ரீமியான தயிராக நான் வந்து பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம தயிரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து அரைச்சதையும் நான் இந்த தயிரோடு சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த தயிரோடு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதையும் நல்லா நம்ம வந்து விஸ்க் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மோர் குழம்பு செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் போட்டு தான் மோர் குழம்பு செய்ய போகிறேங்கிறனால ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வறுத்துக்க போகிறோம். இதை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மோர் குழம்பு செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு இல்லாமல் நமக்கு வரும். அதனால் இதை கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் முருகலாக நான் வந்து இதை வந்து வதக்கிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் கூட நமக்கு வழுவழுப்பு தன்மையே இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் வதக்கினதையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நான் வந்து தாளிப்பும் கொடுத்துட்றேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வெந்தயம், 2 ஜீரகம். இப்போ இது நல்லா வெடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறேன். 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த வெண்டைக்காயை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த தாளிப்போடு சேர்த்து நான் வெண்டைக்காயும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து நல்ல நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிரோட நம்ம அரைச்ச விழுதியும் கலந்து வச்சுருக்கிறதையும் நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இது எல்லாமே நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த தயிர் விட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக நமக்கு வந்த உடனேயே இது கூட கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். லைட்டாக நமக்கு வந்து அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக இங்கே வந்து இப்படியே நமக்கு பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நமக்கு அப்படியே பொங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்.
உடனே நம்ம வந்து மூடக்கூடாது, அப்படியே திறந்தே இருக்கட்டும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளேட் போட்டு மூடணும். இந்த மாதிரி செஞ்சால் தான் மோர் குழம்பு வந்து நல்ல க்ரீமியாக நல்ல திக்காக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காயில் வறுவல் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, நான் வந்து ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் காரத்துக்கு, 4 கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கரிசி. இதை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தனியா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக நம்ம வந்து திரிச்சிக்க போகிறோம். இப்போ நான் வந்து கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு நம்ம இதை வந்து வறுத்துக்க போகிறோம். பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் ரொம்ப அதிகமாக சேர்க்கல, 4 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா செவந்துருச்சு, அரிசி கூட நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து வறுத்தது எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நான் இந்த மாதிரி பருப்பி விட்டுடுறேன். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நைஸாக திரிக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நான் வந்து திரிச்சிக்க போகிறேன். அப்போ தான் இந்த வறுவலுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். நான் வந்து ஒரு 5-6 பெரிய பெரிய கத்திரிக்காயாக எடுத்துகிட்டு நான் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நான் வந்து நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருந்ததுனால நான் வந்து இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் நமக்கு வந்து கருக்காமல் நமக்கு நல்ல நிறமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து செய்யலாம். இப்போ நான் கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சு வரட்டும். இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காயை வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துடுறேன். உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணியில் தான் நமக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து நல்ல புளிப்பு இறங்கி வரும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன எலுமிச்சைப்பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்துட்டு ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி கரைச்சி ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து கரைச்சிருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நமக்கு குழம்புக்கு விடுற மாதிரி அதிகமாக போடாமல் கொஞ்சமாக விட்டாலே போதும். நமக்கு வெந்த உடனே நமக்கு புளி தண்ணியை கூட நம்ம வடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நமக்கு வெந்து வரட்டும். இப்போ நம்ம வறுத்த பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கோர்ஸாக நம்ம வந்து திரிச்சியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா கோர்ஸாக நான் வந்து கொரகொரப்பாக திரிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரிச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக நமக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற புளி தண்ணியை கூட நான் வந்து தனியாக நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியும் இதில் சேர்த்துருவோம். நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடுறேன். இப்போ நான் வந்து பொடி எல்லாத்தையுமே போட்டாச்சு. இது கூட வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம இதில் வந்து வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா அதோடைய டேஸ்ட்டே தனி தான். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கனால நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து வறுக்கணும் அவசியம் இல்லை. இதை அப்படியே போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இப்போ இந்த பொடியை போட்டுட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வந்து கூடுதலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மோர் குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் இல்லாமல் செஞ்சுருக்கேன். இதே இது உங்களுக்கு வெங்காயமும் நீங்கள் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து கேஸில் ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே வச்சாச்சு. இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் வந்து மோர் குழம்பும் விட்டுருக்கேன். பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே நமக்கு வந்து கத்திரிக்காய் வறுவல் கேட்கவே வேணாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 7 விதமான லஞ்ச் காம்போவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.